கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான சமாதானமான நாளாக இருப்பதாக. நாம் ஆசீர்வாத பண்டிகையிலே இது 19வது நாள். இந்த நாளிலும் கூட நீங்கள் உற்சாகமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இன்று இரவு 8:30 மணிக்கு இருக்கின்ற ஸ்தோத்திர பண்டிகை நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள மறவாதிருங்கள். பிரியமானவர்களே, நாளைய தினம் நமது விருதுநகரில் வைத்து ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் நடைபெற இருக்கின்றது என்பதை உங்களுக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகின்றேன். நீங்கள் விருதுநகர் மற்றும் நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளலாம். வரும் பொழுதும் போகும் பொழுதும் உங்களுக்கு கூட்டம் நடைபெறுகின்ற எழுப்புதல் ஜெப மையத்தில் இருந்து பஸ் ஸ்டாண்ட் மற்றும் ரயில் நிலையத்திற்கு உங்களுக்கு வாகன வசதி உண்டு. எனவே நீங்கள் வரலாம். இந்த நாளிலே, அதாவது உபவாச கூட்டம் நடைபெறுகிற நாளிலே கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். தேவ பிரசன்னம் பலமாக இறங்கும். பரிசுத்த ஆவியானவர் பலமாக ஊற்றப்படுவார். உங்களுடைய கட்டுகள் எல்லாம் முறிக்கப்படும். உங்களுடைய குடும்ப சாபங்கள், போராட்டங்கள், பின்தொடர்ந்து வருகின்ற மாந்திரீக வல்லமைகள், இவைகளை எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் யுத்தம் பண்ணி அவைகளையெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் போகும்படி செய்வார். உங்கள் வாழ்க்கையில பெரிய விசாலத்தை கட்டளையிடுவார். நாளைய தினம் நடைபெறுகின்ற விருதுநகர் உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் வர தீவிரியுங்கள். இந்த நாள் வெள்ளிக்கிழமை. நீங்கள் அநேகர் ஒரு நேரம் உபவாசம் இருந்து நீங்கள் இது ஜெபிக்கிற நாள். நமது ஊழியத்தையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு ஊழியத்திற்காக ஜெபிக்கவும் மற்றும் ஒவ்வொரு மாதமும் அவருடைய தேவைகளை கருத்தில் கொண்டு தாங்கவும் மறவாதிருங்கள். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் எசாயா 43வது அதிகாரம் 13வது வசனம். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? இங்கே தேவன் சொல்லுகின்றார், நான் நாள் உண்டாகாததற்கு முன்னும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் அனாதி தேவன். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பா ஒமேகாவுமானவர். பிரியமானவர்களே, அவர் சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார் என்று பார்க்கின்றோம். 6 நாட்களுக்குள்ளாக வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கின்றோம் அல்லவா? அவர் அண்ட சராசரங்களையும் அவர் உருவாக்கினவர். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகின்றார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அதில் 11வது வசனம் பாருங்க. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்லுகின்றார். அவரை தவிர இரட்சகர் இல்லை. அவரை தவிர நமக்கு வேறு எங்கும் இருந்தும் ரட்சிப்பு வருவதும் இல்லை. பிரியமானவர்களே, நம்மை விடுவிப்பவர், நம்மை காப்பவர், நம்மை நடத்துகின்றவர், நம்மை நித்தியமாய் நடத்தப் போகிறவர் நம்முடைய கர்த்தர் தான். அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? தேவன் செய்ய நினைத்தது அது என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்று பார்க்கிறோம். அவர் செய்கிறதையும் தடுக்கவே முடியாது. பிரியமானவர்களே, விசேஷமாக 2 காரியத்தை நம்ம மனதில் கொள்ளலாம். நம்ம பாபேலில் ஜனங்களெல்லாம் கூடி அழகாய் ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட துவங்கினாங்க. அவங்க பேசிட்டாங்க எல்லாரும், நம்ம இதை வானலாவ இந்த கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக்குவோம் என்று சொல்லி, நம்ம எல்லாரும் இங்கே இருக்கணும், இந்த ஸ்தலத்திலேயே எங்கும் போயிடக்கூடாது. எனவே நமக்கு பேர் உண்டாக இந்த கோபுரத்தை கட்டுவோம் என்று எல்லாரும் தீர்மானித்து செயல்பட்டாங்க. ஆனால் தேவனுடைய சித்தமும் அது இல்லை. எனவே அவர் இறங்கி வந்தார். அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கினார். அவங்க நினைச்சாங்க, நம்ம செய்கிறத யாரும் தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நம்ம செய்கிறத தடுப்பவன் இல்லை என்று எண்ணினாங்க. ஆனால் தேவனோ அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்கினதினால் அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசினது புரியாமல் கலகம் உண்டாகி எல்லாரும் ஆங்காங்கே பிரிந்து பூமியிலே சிதறி போனார்கள். தேவனுடைய திட்டமானது பூமியை நிரப்ப வேண்டும், ஜனங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்றது. அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? பிரியமானவர்களே, அதனோடு கூட இன்னொரு காரியத்தை நான் வேதத்திலிருந்து இன்னொன்று சொல்ல பார்க்கின்றேன். ஒரு நபரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும் அப்படின்னு அவர் செய்யணும்னு அவர் நினைச்சிட்டார்னா கர்த்தர் நிச்சயமாக அதை செய்தே முடிப்பார். அதை தடுப்பவர் ஒருவருமே இல்லை. பிரியமானவர்களே, தாவீதை அபிஷேகம் பண்ணினார் தேவன். ஆடுகளின் பின்னே அலைந்து கொண்டிருந்த தாவீதை
ஆட்டு மந்தையை எடுத்து பிரித்தெடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் பல ஆண்டுகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ எதிர்ப்புகள் அவருக்கு வந்தாலும் கூட கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடுக்காதபடிக்கு ராஜாவாக அவரை சிங்காசனத்திலே அமர வைத்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தனி நபருடைய வாழ்க்கையானாலும் சரி, அல்ல பூமி முழுவதற்கானாலும் சரி, தேவன் செய்வதை ஒருவரும் தடுக்கவே முடியாது. நீங்க வசிக்கிற பகுதி ஆனாலும், இல்லை நம்முடைய தேசமானாலும், இந்த பூமி ஆனாலும், தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. அதே போல உங்க வாழ்க்கையானாலும், தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையானாலும், உங்களுக்கு கர்த்தர் செய்ய நினைக்கிறத ஒருவரும் தடுக்கவே முடியாது. இதில் அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக அரண்களை இடிந்து விழ பண்ணுகிறவர். அதே நேரத்தில் இல்லையா, கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன். இப்ப நமக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிற அரண்களை எல்லாம் இடிந்து விழ பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை அலறி அவர்களை அகன்று போக செய்கிறவரும் நம்முடைய தேவனே. உங்க வாழ்க்கையில சில நேரத்துல இந்த தடை நின்று கொண்டிருக்கிறது, இது மனுஷர்களால வந்த தடை, அல்லது இந்த தடை நின்று கொண்டிருக்கிறது, இது பிசாசுகளினால, அசுத்த வல்லமைகளினால வந்த தடை என்று சொல்லி நீங்கள் இதை யாருமே இதை உடைக்க முடியாது. இந்த தடைய, இந்த காரியம் நமக்கு நடக்கவே நடக்காது, வாசல் திறக்கவே திறக்காது என்று சொல்லி முடிவுக்கே வந்திருக்கலாம். ஆனால் ஒண்ணு நிச்சயம், தேவன் உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கிறாராம், அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? உங்களுடைய திருமண வாழ்க்கையானாலும் சரி, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஏற்ற துணைகளை தேடிக்கொண்டு இருக்கலாம், லேட் ஆகிட்டே போகலாம், ஆனால் தேவன் செய்கிறத ஒருவராலும் தடுக்க முடியாது. ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நீங்க தேடிக்கிட்டே இருக்கலாம், உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. உங்க வாழ்க்கையில இன்னும் என்னென்ன நன்மைகள், ஆவிக்குரிய பிரகாரமாக என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் மற்றும் இந்த பூமியில நீங்க தாழ்வுற்று இருக்கிறீங்களோ, மற்றவர்களால இகழப்பட்டு, மற்றவர்களால நிந்தைக்கு அவமானத்திற்கு உட்பட்டு, கடன் மத்தியில நீங்க ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கடந்து போகிறீங்களோ, கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அதை ஒருவரும் தடுக்க முடியாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் அனாதி தேவனாக இருக்கின்றீர். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நீரே தேவனாக இருக்கின்றீர். உம்முடைய கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, நீர் செய்ய நினைத்ததை தடை செய்கிறவனும் தடுப்பவனும் ஒருவரும் இல்லை. எனவே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடைப்பட்டு கிடைக்கின்ற காரியங்களை எல்லாம் நீர் ஆண்டவரே தடைகளை அகற்றி, ஆண்டவரே ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் வழி நடத்துவீராக. இவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற திட்டங்களை தடுப்பவன் ஒருவருமே இல்லை என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் உடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற திட்டமும் தீர்மானமும் அழகாய் இவர்களுக்கு சேர்வதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.